இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜி.கே. வாசன் செய்தியாளரை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தலைமையிலே என்டிஏ கூட்டணி வெற்றி வியூகம் செய்து அதன் அடிப்படையிலே எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிகள் எண்ணிக்கையிலும் தொகுதிகளுடைய பெயரையும் அறிவித்திருக்கிறது. அந்த வகையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 வெற்றி தொகுதிகள், 5 வெற்றி வேட்பாளர்களை நான் அறிவிக்க இருக்கிறேன். மேலும் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையையும் நான் வெளியிட இருக்கிறேன். இன்றைக்கு என்னோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வருகை புரிந்து இயக்கத்தினுடைய வெற்றியை ஊக்குவிக்கும் வகையிலே என்னோடு அமர்ந்து இங்கே எங்களுடைய அறிவிப்பை வெளியிட இருக்கிறேன். என்னுடைய அறிவிப்பை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்களை சரியாக 12க்கு நான் அறிவிப்பேன். அதுவரையிலே மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். எல்லா கட்சிக்கும் ஒரு சென்டிமெண்ட், எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இல்லை ஒரு நிமிஷம், அவர் சொல்றது சொல்கிறேன். 100க்கு 100 நல்ல நேரம் என்று நான் நம்புகிறேன். 2021 இரட்டை இலட்சணத்தில் போட்டிட்டீங்க, 2026 ஏன் தாமரை? 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன்பு 2019 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலிலே நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியிலே நேரடியாக போட்டியிட்டேன். அதன் அடிப்படையிலே எனக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் பின்னர் ஒரு ராஜ்யசபை தொகுதியும் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து அடுத்த 2 வருடங்களிலே நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அந்த கூட்டணி தொடர்ந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே தொடர்ந்தது. தேர்தல் நெருங்கும் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கிள் சின்னம் இன்றைக்கு போல அன்றைக்கும் கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையிலே நான் நேரடியாக இருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய இரட்டை இலை சின்னத்திலே நான் அன்றைக்கு போட்டியிட்டேன். அதுதான் கூட்டணிக்கு உள்ள நியாயமும் கூட. அதே வகையிலே அதற்கு பிறகு இந்த முறை தேர்தல் ஆணையத்தில் பல முறை எங்களுடைய வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தார்கள், வழக்கு தொடர்ந்தார்கள். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கிள் சின்னம் கிடைக்க வேண்டும் என்று. சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட 2 வருடங்களுக்கு முன்பு 3 தொகுதியிலே நாங்கள் சைக்கிள் சின்னத்திலே தான் போட்டியிட்டோம் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இந்த முறை மீண்டும் சைக்கிள் சின்னம் வழங்க முடியாத ஒரு சூழலை தேர்தல் ஆணையம் கூறியது.
சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடந்தபோது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து பிரதமர் மோடி தலைமையிலே இந்தியாவிலே ஒரு நல்லாட்சி வளர வேண்டும், உயர வேண்டும், அத்தகைய ஆட்சிக்கு மத்தியிலே நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று அதிமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலுடைய கணக்கை வைத்து இந்தியாவினுடைய பொருளாதார உயர்வு பாதுகாப்பை வைத்து கூட்டணி மாறினோம். அதே நிலையிலே இன்றைக்கு அதிமுகவோடு நேரடியாக இருக்கின்ற பாமகவும் அந்த நிலை எடுத்தது என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு டெக்னிக்கலி எலெக்ஷன் கமிஷன் மூலம் சைக்கிள் சின்னம் கிடைக்காத சூழலிலே நான் நேரடியாக கூட்டணியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். இதுதான் உண்மை நிலை. கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கட்சியை தொடங்கிய பிறகு 4-5 தேர்தலை சந்தித்து விட்டேன். முதல் தேர்தலில் தோப்பு சின்னம், இரண்டாவது தேர்தலில் ஆட்டோ சின்னம், மூன்றாவது தேர்தலில் இரட்டை இலை சின்னம், நான்காவது தேர்தலில் நாங்கள் விரும்பும் சைக்கிள் சின்னம். இவ்வளவு சின்னம் நான் மாறியிருக்கேன். அதனால சின்னம் என்பதை விட எங்களுடைய பணியும் முக்கியம், களப்பணியும் முக்கியம், கூட்டணியுடைய பலமும் முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படுகிறோம். அதிமுக தமிழகத்தினுடைய முதல் கட்சி, பாஜக இந்தியாவினுடைய முதல் கட்சி. இந்த 2 கட்சியோடும் நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று கூறும்போது இந்த 2 சின்னமும் நல்ல அரசை அமைக்கக்கூடிய சின்னமாக நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த சின்னத்திலே போட்டியிடுகிறோம். மேலும் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். திமுக பலமா இருக்கக்கூடிய தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு நாங்க அதை வேற விதமா பார்க்கிறோம். அமைச்சர்கள் தற்போது மக்களுடைய மனநிலையிலே பலவீனமாக இருக்கிறார்கள். காரணம், நேர்மை இல்லை, வெளிப்படை தன்மை இல்லை, ஊழல்வாதிகளாக பெயரெடுத்திருக்கிறார்கள். எதிர்மறை வாக்கு அமைச்சர்கள் மீது மிக அதிகமாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தேர்தல் வியூகத்தை நாங்கள் முறையாக சரியாக செய்து வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்திற்கு செல்கிறோம். சாதாரண வேட்பாளரை விட இன்றைக்கு திமுக அமைச்சர்களுக்கு அவ்வளவு எதிர்ப்பு சாதாரண மக்கள் மத்தியில். ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் துறையின் சார்பிலே ஊழல். எல்லா துறையை சார்ந்தவர்களும் பல அமைச்சர்கள் மீது தங்கள் கோபத்தை காட்டுவதற்கு இதுதான் நேரம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளும். மக்கள் மத்தியிலே ஊழல்வாதிகளை எடுத்து சொல்லும். மீண்டும் 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 மக்கள் ஊழலுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலே இது போன்ற தொகுதிகளை எல்லாம் நாங்கள் பலமாக கருதி போட்டியிலே இறங்குகிறோம். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்துருங்க, நான் பேசுறது அதுக்கு விடையெல்லாம் கிடைச்சிடும்.
சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. திருப்பி சொல்றேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலை சரியாக 12 மணிக்கு அறிவிப்பதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அதை பூர்த்தி செய்யக்கூடிய கடமை அந்த தலைவருக்கு உண்டு. அந்த தலைவர் அந்த கடமையை சரியாக முறையாக பணியாற்றியவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு அந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும். நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து ஒரு கூட்டு குடும்பமாக நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி என்னோடு இருந்த மாவட்ட தலைவர்கள் வருத்தமாக சொன்னார்கள் என்றால் அந்த வருத்தத்திலே நான் பங்கேற்றுக் கொள்கிறேன். அவர்கள் இதுவரை எனக்கு ஆற்றிய பணிக்கு நான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எங்கு சென்றாலும் உயர வேண்டும் என்றுதான் நான் அவர்களை வாழ்த்துவேன். இந்த கூட்டணியிலே எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்திலே இது போன்ற சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. மாவட்ட தலைவர்களாகட்டும், மாநில நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கும் ஆசை பாசை இருக்கத்தானே செய்யும். அந்த தலைவர் பூர்த்தி செய்யவில்லை என்றால் வருத்தம் இருக்கத்தானே செய்யும், இல்லையா? அதை உணர்ந்த தலைவராகத்தான் நான் கட்சியினுடைய தலைவராக இங்கே இருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா பாஜக கடந்த முறை 20 தொகுதியில போட்டிட்டாங்க, 27 தொகுதி வாங்கியிருக்காங்க. நம்ம 6 தொகுதியில போட்டிட்டோம், 5 தொகுதி வாங்கியிருக்கோம். பின்னோக்கி சென்று கொண்டிருக்கோம். அப்படின்னா இன்றைக்கு மிக சிறப்பாக நம்முடைய அன்புமணி அவர்கள் தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். 23 சீட்டிலிருந்து அவர் குறைஞ்சா அது தப்பா? கம்யூனிஸ்ட் கட்சி குறைந்தால் அது தப்பா? அது வாதம் கிடையாது. சட்டமன்ற தேர்தலிலே ஒத்த கருத்தோடு நம்முடைய கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு கிவ் அண்ட் டேக் இருக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளோடு இணைந்து செயல்பட்டது என்ற திருப்தி எனக்கு இருக்கிறது. காமராஜ் ஆன்மா காங்கிரஸை இனிமேல் மன்னிக்காது. காமராஜ் எமர்ஜென்சியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்றைக்கு எந்த கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது என்பதை மட்டும் நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு பாஜக இந்தியாவிலே மக்கள் விரும்பும் கட்சியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தொடர்ந்து 3 முறை ஆட்சிக்கு வருகிறார். பொருளாதார நீங்கள் எங்களை வாழ்த்துங்கள். இந்த முறை 5ம் வெல்ல வேண்டும், பெர்சன்டேஜ் வரணும். அடுத்த முறை நாங்கள் விரும்பும் சின்னம் வர வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார். அவருடைய தலைவர் என்ற முறையிலே எனக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு. லேட்டா வந்தாரா முன்னாடி வந்துட்டாரா? லேட்டா வந்துட்டாரா முன்னாடி வந்துட்டாரா? அது மிஷினை போட சொல்லுங்க. என்ன மிஷின் அது? அது காது மிஷினா என்ன மிஷின் அது? சார் நான் தான் சொல்லிட்டேன். இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய குறை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்டு. நம்பர் 1, தென்னிந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு அதிகமாக மோசமாக இருக்கின்றது என்றால் அது தமிழ்நாடு தான். குறிப்பாக எந்த மாநிலத்திலே மகளிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அது தமிழகத்தில் தான். எந்த மாநிலத்தில் அதிக ஊழல் வெளிப்படை தன்மை இல்லை என்றால்
அது தமிழகத்தில்தான். அதனுடைய பெருமையெல்லாம் அமைச்சர்களை சாரும் ஊழலுக்கு. அப்படி இருக்கும்போது எங்கள் கட்சி அமைச்சர்களை எதிர்த்து போட்டியிட்டால் அது பலமே. அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்மறை வாக்கு சாதாரண வேட்பாளரை விட மக்கள் மீது இன்னும், அமைச்சர்கள் மீது இன்னும் வேகமாக இருக்கும், கவனமாக இருக்கும். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தனது கட்சி வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளார். அமைச்சர்களை எதிர்த்து போட்டியிடுவது பலமே என்றும் கூறியிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.